எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ உங்களை நீங்க எல்லாரும் இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து இங்க ஏன் கெதர் பண்ணியிருக்கோம்னா, கூட வந்து நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க, நம்மளோட ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்னு அதை பத்தி நான் பகிர்ந்துக்க போறேன். அதுக்கப்புறம் முக்கியமான பகுதி நம்ம சேர்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ண போறாரு. இந்த ஐஎம்சி நிறுவனம் மூலமா நீங்க எப்படி வந்து சம்பாதிக்க போறீங்க அப்படின்ட்டு. சரியா? சோ சோ முதல் படியாக நம்ம பார்த்தோம்னா ஐஎம்சி ஹெல்த் கேர் வந்து ஒரு ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம். ஓகே, அந்த பொருட்கள்லாம் வந்து ஆயுர்வேதா சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்கள் தான். சோ நம்ம என்ன பார்க்கணும், நம்மளோட ஃபியூச்சர்ல வந்து முக்காவாசி நம்மளுக்கு நோய்களா இல்ல நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளமா, ஹெல்த் ப்ராப்ளம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சரியான உணவு சாப்பிடுறது இல்ல, இல்ல நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சொல்லலாம். நம்ம டெய்லி பழக்க வழக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பழக்க வழக்கத்துல நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம். சோ நம்ம ஐஎம்சி இங்க என்னத்துல முக்கியமா கொடுக்குறா, ஹெர்பலைசிங் த ஃபியூச்சர். சோ நம்மளோட ஃபியூச்சரே வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ஹெர்பல் ஒரு ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல நம்ம அருந்தணும்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஹெல்த் நம்ம ஆரோக்கியத்தை வந்து நல்லா பாதுகாப்பா வச்சுக்கலான்றது தான் ஒரு நோக்கத்தோட இந்த கம்பெனி உருவானுச்சு. சோ இந்த கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா முதலா வந்து 2007 வந்து இந்தியால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. ஓகே, அதாவது நார்த் சைட் ஹரித்துவார்ல. ஓகே, இந்த கம்பெனி வந்து இதுல பெஸ்ட் ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயுர்வேதிக் கம்பெனில அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய எம்எல்எம் கம்பெனி வெளியே இருக்குல்ல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி வெளியே இருக்கும்போது யூஸ்வலி வந்து என்ன செய்வாங்கன்னா, பொருட்கள் இல்ல மேனுஃபேக்சரிங் வந்து வேற ஆளா இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க கிட்டே இருந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த என்டையர் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியோ இல்ல ஒரு எம்எல்எம் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஐஎம்சியை பொறுத்த வரையில வந்து அந்த மாதிரி ஒரு மிடில் பார்ட்னர்ஸ் யாருமே இல்ல. ஓகே, மேனுஃபேக்சரர் தனியா இல்ல, அப்புறம் அந்த ப்ராடக்ட் ராவா மெட்டீரியல் எடுப்பாங்களே அது வந்து அவங்களும் தனியா இல்ல, எல்லாமே ஓன் பை ஐஎம்சி. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் இல்ல மலிவான ஒரு விலையில தான் விற்கப்படுது. ஏன்னா எல்லாருமே வந்து அதை அறிந்து பயன்படுத்தி அதுல பலன் அடையணும்னு தான் அதோட நோக்கமே இருக்கு இதுல. சோ அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட நிறுவனம் வந்து லீடிங் ஹெர்பல் ஆர்என்டி. ஸோ அவங்களுக்கு சொந்த ரிசர்ச் சென்டர் இருக்கு. ஸோ அவங்க சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி, அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட வந்து தூய்மையா அதோட மருத்துவ ஹெர்பல்ல இருந்து வெளியாக கூடாது மருத்துவ தன்மையை வந்து எந்த அளவுக்கு தூய்மையா அது உருவாக்கலாம் என்று அவங்க சொந்த ரிசர்ச் அண்ட் ஆராய்ச்சியோட டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் பிரீமியம் ப்ரொடக்ஷன், ஏன்னா அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ஐஎம்சியோட தான். எங்கேயும் வந்து நடுவுல வந்து எந்த ஒரு டீலர்ஸும் இல்ல, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்டயும் அவங்க அந்த ப்ராடக்ட் கொடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்ல. இட்ஸ் 100% ஓன் பை ஐஎம்சி. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து ஐஎம்சி ஹேஸ் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் பிரசன்ட். ஓகேயா, இது ஒரு 19 வருடங்களா இந்தியால வெல் எஸ்டாப்ளிஷ் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷா இருக்கு இந்த கம்பெனி. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஊர்ல வந்து இந்தியால வந்து முக்காவாசி எம்எல்எம் எடுத்துக்கிட்டாலே அந்த அளவுக்கு ஒரு வெற்றி நடப்போடக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்க முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஐஎம்சி வந்து ஒன் ஆஃப் த 4வது கம்பெனி தட் நல்லா இந்த 19 வருடங்கள்ல ஒரு பிரச்சனை இல்லாம அங்க உள்ள மக்களுக்கும் சரி, யார் யாரு அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்காங்களே இன்ன வரைக்கும் நல்ல ஒரு சம்பாத்தியம் பாக்குறாங்க. அந்த பொருட்களோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போவோம். ஆஹ் டாக்டர் அசோக் பாத்தியா. ஓகே, டாக்டர் அசோக் பாத்தியா தான் இந்த என்டையர் ஐஎம்சியை உருவாக்குனவர், ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன். சோ இவர் பாத்தீங்கன்னா முத எந்த நிறுவனம் இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்டரி ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணாங்க, இந்த ப்ராடக்ட்ல தான் ஆரம்பிச்சாங்க இந்த நிறுவனம் சொல்றதுக்கு. சோ அந்த வகையில பாத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் அசோக் பாத்தியா ஆரம்பிச்சது வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்ல தான் அவர் ஆரம்பிச்சாரு. அலோவேரா சொல்லக்கூடிய அதுக்கு அதோட தன்மை என்னன்னு நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அந்த ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியால 350 விதமான ப்ராடக்ட் வரைக்கும் விளையாக்கிருக்காங்க. ஓகே, அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா மலேசியால வந்து ஒரு 40
விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து பொருட்கள் வந்து எங்க இருக்கு. ஆனா ஊர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டார் மாதிரி இருக்கும். இப்ப நம்மலாம் ஒரு வாக்கிங் ஃபார்மசி இல்ல வாக்கிங் ஸ்டாக்கு போறோம் இல்லையா, அதே மாதிரி அங்க ஒரு 7-11 மாதிரி ஐஎம்சிக்குன்னு ஒரு ஸ்டாவே இருக்கும். ஈச் டைம்ல நீங்க போய் ஈச் பார்ட்ல ஏன்னா 350 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா. சோ அது வந்து அவங்க அந்த மாதிரி அவங்க இது என்னது வச்சிருக்காங்க ரிட்டேல் ஸ்டோர். சோ அந்த இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா அவங்க சன் தான். அவங்க சன் வந்து மிஸ்டர் சத்யன் பத்யா. சோ இவரை வந்து ஆக்சுவலி மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. சோ இவரை வந்து முக்காசி பேர் இங்க ஜாயின் பண்ணிருக்கிறவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல தடவை மலேசியாவுக்கு வருவாரு. அதாவது மோஸ்ட் ஆஃப் டைம் 3 மாசம் ஒரு வாட்டி வருவாரு. இல்ல மெயின் ரெக்கக்னேஷன் நைட்ஸ் இல்ல இவெண்ட் இருந்துச்சுன்னா மலேசியால வந்து அவர் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாரு. ரெண்டாவது மலேசியாவோட நிறுவனத்தையும் அவர் தான் வந்து இந்தியால இருந்து வந்து பாத்துக்கிறாரு. ஓகே, சோ இந்த பிக்சர்ஸ்ல என்ன சொல்ல வருதுன்னா இந்த படங்கள் தான் நம்ம ஹெட் குவார்டர்ஸ் இந்தியா ஹரிதுவார்ல இருக்கிற கூடிய ஒரு படம். அப்புறம் நம்மளோட நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொந்தமா இருக்கு. அவங்க வேர் ஹவுஸ் ஒரு நம்மளோட மிட் வேலி சைஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சைஸ் அளவுக்கு அவங்களோட சொந்த வேர் ஹவுஸே இருக்கு. ஸோ நம்மளோட பொருட்கள் எல்லாமே இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா எல்லாத்துக்குமே சர்டிபிகேஷன் இருக்கு, கம்ப்ளையன்ஸும் இருக்கு. அதாவது ஜிஎம்பி, ஜிஜிபி, ஹெச்எஸ்சிசிபி, ஆர்கானிக், ஹலால் சர்டிபிகேஷன். ஓகே, அவங்களோட ஹலால் சர்டிபிகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாக்கின் மலேசியால ரெக்கனைஸ் அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் வைட் ரெக்கனைஸ். ஆக்சுவலி இது மட்டும் இல்ல, என்னென்ன இன்னும் டீட்டெயிலான சேஃப்டி ஐஎஸ்ஓ என்னென்னலாம் இருக்குல்ல அந்த சர்டிபிகேட் கூட இருக்கு. ஸோ ஏன்னா மூலமா இந்த எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தூய்மையா ஆர்கானிக்கா 100% நேச்சுரலா அவங்களால தயாரிக்க முடியுமோ அவங்க அந்த வகையில தான் இந்த ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே, அதே வகையில ஃபேக்டரியும் நம்மளோட ஓன் ஃபேக்டரி தான். ஓகே, இன்னொரு பெஸ்ட் பார்ட் நான் இங்க வந்து உங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும்னா ரா மெட்டீரியல் தேவை இல்லையா. ஸோ ரா மெட்டீரியல் இங்க எடுத்துக்கிட்டா நம்மளோட எல்லாமே முக்காசி பிளான்ஸ், ஹெர்ப்ஸ் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வகையில பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஃபார்ம் கூட வச்சிருக்காங்க. அதாவது அவங்களே நட்டு அவங்களே கல்டிவேட் பண்ணி அவங்களே ஹவர்ஸும் பண்றாங்க. ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு தமிழ்ல என்னன்னு எனக்கு அவ்வளவா தெரியல. ஸோ மிக்ஸ் பண்ணி பேசுறேன். சோ இப்ப அலோவேரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மலேசியால தான் அலோவேரா கிடைக்கும். நம்ம வீட்டு முன்னு கூட தான் நட்டு வைக்கலாம் இல்லையா. சோ உதாரணத்துக்கு நான் இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த அலோவேரா வந்து ராஜஸ்தான்ல ஓகே நட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்ல ஒரு சென் டெசர்ட்ல. ஏன்னா அலோவேரா வந்து இட் ஃபால்ஸ் அண்டர் கேக்டஸ் கேட்டகரி. ஓகே, இப்ப நம்ம ஒரு பொருட்கள் எடுக்கும் போது இப்ப மார்க்கெட்ல நம்ம பாத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து ஒரே பொருட்கள் வேற வேற விதமா விற்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த அலோவேரா வச்சுக்க ஐஎம்சி அலோவேரா வைப்பாங்க, அப்புறம் மித்த நிறுவனமும் அலோவேரா வைப்பாங்க, இன்னொரு நிறைய மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப வைட்டமின் சியே எடுத்துக்கிட்டா கூட நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப வந்து ஏன் ஐஎம்சியோட அலோவேரா நீங்க அருந்தணும்னு தான் நாங்க சொல்ல போறேன். நம்பர் 1. ரெண்டாவது, குடிச்சவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த அலோவேரா ரொம்ப முக்கியமா ஐஎம்சியோட அலோவேரா வந்து ஏன் இவ்வளவு ஒரு எஃபெக்டிவா இருக்குது. ஏன்னா அவங்க சொந்த ஃபார்ம் இருக்கும் போது இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அலோவேரா வந்து ஒரு ரைட்டான ஃபர்டிலைசேஷனை கொடுத்து அந்த ரைட்டான சாயில் சோ தட் அந்த அலோவேரா வந்து ரைட்டான நியூட்ரிஷனை கிடைத்து அதை பியூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது அதோட நன்மை அதோட தன்மை வந்து கூடுதலா இருக்கும். ஓகேயா. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு கிலர் ப்ராடக்ட் சொல்லலாம், ஐஎம்சி சி பக்தான். அதாவது ஹிமாலயன் பேரின்னு சொல்லுவாங்க, இல்ல சஞ்சீவி மூலிகை சொல்லுவாங்க. சோ இந்த முக்கியமா சி பக்தான் வந்து எங்க நடப்படுதுன்னா ஹிமாலயன் அடிவாரத்துல. ஓகே, அதாவது திபெத்தன் அது சைனா பார்டர் கிட்ட இருக்குல்ல அங்க. சோ இந்த சி பக்தான் என்ன செய்யன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ஸ்னோ டெசர்ட் சொல்லக்கூடிய இடத்துல நடப்படுது. ஸோ அங்க நட்டு முக்கியமா சம்மர் டைம்ல மட்டும்தான் ஹவர்ஸ் பண்ணுவாங்க. ஸ்னோ இருக்கிற இடத்துல அங்க போவே முடியாது. ஸோ முக்காசி மலை அடிவாரத்துல இருக்கும், என்ன பிரச்சனை இருக்கும்,
ஆக்சிஜன் லெவல் வந்து குறைவா இருக்கும். ஸோ அங்க ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களே வந்து எப்படி சர்வைவ் பண்ணுவாங்க அந்த குளூர்ல, அந்த லோ ஆக்சிஜனோட இடத்துல எப்படின்னா, இந்த சி பக்டான் வந்து இமீடியட்டா நீங்க அருந்தினோன்னு உங்களோட ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து அவங்களும் ஐஎம்சியும் சொந்தமா அங்க நட்டு அந்த ஹார்வெஸ்டிங்கும் அவங்க தான் பண்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா துளசி. நம்ம வீட்டு முன்னுக்கு தான் துளசி நடலாம் இல்லையா? ஆனா எந்த அளவுக்கு அந்த துளசி நல்லா இருக்குன்னு நம்ம பாத்துக்கிறோம், நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ இங்க சொந்தமா வந்து அவங்களும் நட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்களால அந்த பியூரிட்டி ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அது வந்து செய்யறாங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஎம்சி ஓட துளசி வந்து ஒரு வகை துளசி கிடையாது, 5 வகை துளசியை மிக்ஸ் பண்ணி தான் இதுல இருக்கு. ஸோ சொந்தமாவே அவங்க நட்டு சொந்தமாவே அவங்க வந்து அத கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதுவும் பிளஸ் ஆயுர்வேதா சயின்ஸ கம்பைன் பண்ணி தான் நம்மளோட ஐஎம்சி பொருட்களை வந்து தயாரிக்கப்படுது. சரியா? ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி ஐஎம்சி ப்ராடக்ட் இஸ் ஆயுர்வேதா பவர்ட் வெல்னஸ் அண்ட் வெல்த். ஓகே. ஆயுர்வேதானா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஓகே, ஆயுர் என்றாலே லைஃப், வேதானா சயின்ஸ். ஓகே, உங்களோட லைஃப் சயின்ஸ் தான் ஆயுர்வேதா, த மீனிங் பிஹைண்ட் இட். ஓகே, நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் ஆயுர்வேதான்னு கேள்வி ஒரு தமிழங்களா இருந்துட்டு ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு இந்த வேர்ட் நம்ம கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம் இல்லையா? நம்மளுக்கு இம்மிடியட்டா தெரியும் ஆயுர்வேதானா மூலிகை மருத்துவம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ இது எத்தனை கால வருடங்களா வந்து இந்தியால வந்து பயன்படுத்திட்டு வராங்கன்னா ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இது இருக்கு. சோ இந்த ஆயுர்வேதால வந்து சும்மா உங்களோட சீக்கு, உங்களுக்கு ஒரு சீக்கு வந்துட்டா அது ஒரு மருத்துவ மாதிரி கொடுக்க கிடையாது. அதுக்கும் மேல அப்படி பாத்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு நேச்சுரல் பேலன்ஸ், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அண்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷன். ஓகே, நம்ம உணவுல எந்தெந்த உணவை நம்ம சாப்பிடுறோமோ அந்தந்த உணவுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி லெவல் இருக்கு. ஓகே, சோ அது நம்ம உடலுக்கு சாப்பிடும் போது எந்த அளவுக்கு வந்து நம்ம மனநிலையும் அதுல இருக்கு, நம்மளோட ஸ்பிரிச்சுவல், ஓகே, நம்ம மைண்ட், நம்ம ஸ்பிரிட் அண்ட் ஆல்சோ நம்மளோட பாடி, பிசிக்கல் பாடியும் இஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ஆயுர்வேதால முக்கியமா நம்ம என்ன செய்யணும்னா ஒருத்தவங்க உடல் வந்து எந்த தோஷத்துல இருக்குன்னு பார்ப்போம். நீங்க வாதாவா பிதாவா கபாவா பார்த்துட்டு சோ அந்த உடலுக்கு தகுந்தாப்படி வந்து எந்தெந்த மூலிகை இல்ல எந்தெந்த சாப்பாடு நீங்க உணவை அருந்தும் போது அது வந்து உங்க உடலை வந்து பாதுகாக்கும், உங்க மனநிலையை பாதுகாக்கும், அப்புறம் உங்க ஸ்பிரிச்சுவலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் இதை ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சொல்றோம். இட்ஸ் நாட் ஒன்லி உங்களுக்கு சீக்கு இருந்தா மட்டும்தான் ஆயுர்வேதா வந்து நீங்க பயன்படுத்தணும் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. சரியா? ஸோ அஃப்கோர்ஸ் இட் யூசஸ் ஹெர்ப்ஸ், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ். நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், ஓகே, மேலப்படுத்துறதுக்கும், உங்களோட நச்சுத்தன்மையை உடல்ல இருந்து வெளியாக்குறதுக்கும், அப்புறம் உங்க உடல்ல உள்ள சக்தி தன்மையை மேல்படுத்துறதுக்கும் இந்த ஆயுர்வேதா சிஸ்டம் இல்ல இந்த சயின்ஸ் வந்து ரொம்ப 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 உங்களுக்கு உதவி புரியும். சரியா? அண்ட் உலக நீதியா நீங்க பாத்தீங்கன்னா வெல் ரெக்கனைஸ்ட், ஆயுர்வேதா இஸ் வெல் ரெக்கனைஸ்ட். இதை நான் ஒரு ஷார்ட்டா நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த இடத்துல. நான் வந்து கப்பல் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ட்ரெடிஷ்னல் மெடிசன். ட்ரெடிஷ்னல் மெடிசன் எடுத்துக்கிட்டா நிறைய விதமான இருக்கு உலகத்துல. அந்த வகையில வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி ஈவன் டபுள் டிகிரி வச்சிருக்கிறவங்க இல்ல டபுள் டாக்டரேட் வச்சிருக்கிறவங்க கிட்ட கூட நான் வந்து பேசினதுல அவங்க சொன்னாங்க அல்டர்னேட்டிவ் மெடிசன் இல்ல ட்ரெடிஷ்னல் மெடிசன் எடுத்துக்கிட்டா த பெஸ்ட் ஆயுர்வேதா தான். சோ நம்ம இன்னைக்கு ரைட்டான இடத்துல இருக்கோம், ரைட்டான பொருட்களை நம்ம அருந்த போறோம். அது மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை பாய்ச்சி நம்ம கமிட் பண்ணா நம்ம எந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கலான்ட்டு லேட்டர் வந்து மிஸ்டர் மூர்த்தி வந்து கண்டிப்பா அவங்க கூட எல்லாம் பகிர்ந்துக்க போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். சோ ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் ஆயுர்வேதானா வந்து 100% நேச்சுரல் ஹெர்பல், அப்புறம் உங்க பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும். பர்சனலைஸ் தோஷா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட தோஷா பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, முத வந்து நம்ம என்ன இதுல பார்ப்போம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, ஐஎம்சி ப்ராடக்ட் நீங்க அருந்தும் போது நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போவோம்.
எந்த ஒரு மெடிகேஷனா இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு உடல்ல வந்துட்ட பிறகு முக்காவாசி பேர் வந்து பிரச்சனை வந்துட்டாதான் அட்டென்ஷனே கொடுப்பாங்க பாருங்க உடலுக்கு. ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இப்ப என்ன செய்யுதுன்னு. முக்காவாசி பேர் வந்து எப்படி அதுல இருந்து நோய் எதிர்ப்பு தன்மையில இருந்து ஒரு ப்ரிவென்ஷனை யோசிக்கிறது ரொம்ப பேர் குறைவு. அது சீக்கு வந்துட்ட பிறகுதான் ஐயோ என்ன செய்யணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. சோ நம்மளோட வந்து முத வந்து நம்ம கத்து கொடுப்போம். இந்த ஸ்டெப் வந்து சீக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்களாம் ஹெல்த்தியா நான் இல்ல எனக்கு எந்த சீக்கும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் நான் இதெல்லாம் எடுக்க தேவையில்ல நினைக்கிறவங்களுக்கும் தான் இந்த பொருள் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நீங்க தான் ரைட்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. நான் இந்த நோய் ஃபியூச்சர்ல இந்த நோய் எனக்கு வரக்கூடாதுப்பா நான் இப்பயே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் திங். ஸோ நம்ம உடல் வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா நச்சுத்தன்மையை வெளியாக்கணும். டொக்சினை வந்து வெளியாகணும். எந்த டொக்சினும் உடல்ல வெளியாக்காம இருந்து உங்க உடல்ல வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு மட்டும் நீங்க வந்து ஏதாச்சும் பண்ணீங்க பண்ணி அது அதோட என்ன சொல்றது ஆஹ் அந்த பிரச்சனையை மட்டும் நீங்க குறைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் பி ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு தீர்வா உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. சோ கொண்டு உங்க உடல்ல வர்ற முக்காவாசி வியாதி இல்ல பிரச்சனை எல்லாமே இந்த நச்சுத்தன்மையோட அக்குமுலேஷன் தான். ஓகே நீங்க அது வெளியாக்கிட்டு உடல்ல ஒரு பியூரிபிகேஷனை கொண்டு வரணும். அப்பதான் வந்து நீங்க எந்தெந்த பொருட்கள்லாம் நீங்க அருந்தும் போதோ இல்ல நீங்க சாப்பிடுற உணவும் வந்து உங்க உடல்ல வந்து பேலன்ஸ் ஆகும். அப்சார்ப்ஷன் ரேட் அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன் ரேட் ஹையா இருக்கும். இல்ல சில பேர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க என்னடா நான் வந்து என்ன மருந்து சாப்பிட்டாலும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா உங்க உடல்ல உள்ள நச்சுத்தன்மை வந்து இன்னும் கிளியர் ஆகலன்னு இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் அது செய்து நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து உங்க உடல்ல இருக்க நச்சுத்தன்மையை வந்து வெளியாக்கும். ரெண்டாவது உங்க பாடிய பேலன்ஸ் ஆக்கும். எது இதெல்லாம் உங்க உடல்ல கூடிய ப்ரொடியூஸ் ஆகுதோ அது குறைக்கப்படும். இல்ல குறைவாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ லைக் அந்த ஹார்மோன்ஸ் இன் அவர் பாடி அதை வந்து மறுபடியும் பேலன்ஸ் ஆக்கிட்டு கடைசியா நோரிஷ் அண்ட் ஸ்ட்ரென்தன் அப்படிதான் நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள சக்தியை வந்து அது மேல்படுத்த போகுது. இதுதான் எக்ஸாக்டா வந்து ஐஎம்சி ப்ராடக்ட் செய்ய போறோம். நம்ம இந்த ஸ்டெப்பா எந்தெந்த ப்ராடக்ட் அருந்தணும்னு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே இப்ப எடுத்துக்கிட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அலோவேரா இது ரொம்ப முக்கியம். அலோவேரா வந்து நீங்க என்னதான் இட்ஸ் அ மஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க நல்லா இருக்கீங்களோ நல்லா இல்லையோ ஃப்ரம் மை ஹேண்ட் நான் உண்மையிலே சொல்லுவேன் இது நீங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா உங்க உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியாக்கும். உங்களோட என்டையர் காட் சிஸ்டமை பியூரிஃபை பண்ணும். ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சாப்பிடுற உணவு இப்ப மிந்தி காலத்துலயாச்சும் பரவாயில்ல. எந்த அளவுக்கு வந்து அந்த சாப்பிடுற உணவு வந்து முக்காசி வந்து வீட்லயே நட்டு வச்சு எடுத்து சமைப்பாங்க இல்லையா. இப்பெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுற ஈவன் சைவமா இருந்தா கூட அந்த சைவம் கூட எந்த அளவுக்கு வந்து டாக்ஸின் இல்லாம இருக்குன்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. சோ நீங்க அசைவமா இருந்தாலும் சரி சைவமா இருந்தாலும் சரி நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து கண்டிப்பா நச்சுத்தன்மை இருக்கும். அது வந்து உடனே எஃபெக்ட் பண்ணாது. அக்குமுலேட் பண்ணி கண்டிப்பா எஃபெக்ட் பண்ணும். சோ உங்களோட என்டையர் காட் சிஸ்டம் வந்து கிளியரா கிளைன்ஸா வச்சுக்கணும்னா நம்ம அலோவேரா கண்டிப்பா முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னா பூஸ்ட் த இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அது மேல்படுத்திட்டு அதுல இருந்து தான் நம்ம சாப்பிடும் போதோ இல்ல ஏதாச்சும் நீங்க அருந்தீங்கன்னா உங்களோட சக்தி தன்மை உங்க வைட்டாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேயா. சோ சப்போர்ட்ஸ் டைஜஸ்டிவ் ஹெல்த். இந்த அலோவேரால வந்து ஒரு நல்ல ஒரு தன்மை இருக்கு. உங்க யாருக்கெல்லாம் கெஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல இரிட்டபிள் பாவல் சிண்ட்ரம் இருக்கு. ஈவன் அன்னைக்கு கூட ருக்மணி டீச்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்டெஸ்டின் அல்சரேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு சீரியஸான கண்டிஷன்ல இருந்தாங்க. அவங்க இந்த அலோவேரா எடுத்து கூட ஹீல் ஆயிருக்காங்க. சோ அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அது உங்க உடல்ல இருக்கிற பிரச்சனைய வந்து தீர்வு காண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது பாத்தீங்களா. சோ ரெண்டாவது வந்து ப்ரோமோட்ஸ் மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட மனநிலை ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இமோஷனலி ரொம்ப டவுனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா உங்களால தூங்க முடியாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்லி உங்க உடல்ல ஃபர்ஸ்டா இஃபெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து உங்க என்டையர் வந்து
செரிமான தன்மையோட கட் சிஸ்டம் தான். அதனாலதான் ஐ கேனாட் டைஜஸ்ட்லா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு விஷயம் நீங்க கேட்கும் போது சொல்லுவாங்களா, யூ ஐ கேனாட் டைஜஸ்ட் பாஸ்கே. வை இஸ் த மென்டன் இஸ் பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் அதை வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோமா, இல்ல ஒரு ஒரு சோர்வான ஒரு இம்மிடியட்டா உங்களோட பசி எடுக்காது, என்னமோ உடல்ல ஷட் பண்ண மாதிரி இருக்கும். சோ இந்த கட் சிஸ்டம் தான் ஷட் பண்ணும், அந்த பிரெயினோட சிக்னல் கொடுத்து. சோ அதனாலதான் சொல்றது, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிச்சுன்னா, இந்த அலோவேரா ஹெல்ப் பண்ணும்போது இம்மிடியட்டா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், உங்க மென்டல் கிளியரா இருக்கும், உங்களால நல்லா தூங்கலாம், நல்லா டாய்லெட் போகலாம். ஓகேவா? ரெண்டாவது வந்து டர்மரிக். டர்மரிக் நம்மளுக்கு எல்லாம் தெரியாம இருக்கவே இருக்காது. எப்போதும் நம்ம சமையல்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, மஞ்சள் பாய்க்காம நம்ம முக்கியமா இருக்கவே மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம பிரேயர்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்த சுத்தமா படுத்துறதா இருக்கும், நம்ம மஞ்சள் எல்லாத்துலயும் சேர்த்துக்குவோம். ஆமா, நான் டெய்லி தான் சாப்பிடுறேன் மஞ்சள். ஆனா ஏன் நான் ஐஎம்சி மஞ்சள் வாங்கணும்? அந்த ஒரு கேள்வி இருக்கும்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த மஞ்சள் வந்து எப்படி அதோட ரைட்டான ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நம்ம தண்ணீரை அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது கன்ஃபார்மா நம்ம உடல்ல அதை அப்சார்ப் பண்ணும். அதுதான் அது ஃபார்முலேஷனே. ஓகே, சோ எல்லாரும் வந்து சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆனா சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அது உண்மையிலேயே உடல்ல வந்து அப்சர்வ் ஆகுதா, உண்மையிலேயே நம்ம ரத்தத்துல போய் சேருதா, நம்ம சிறு குடல் வந்து அதை அப்சர்வ் பண்ணி எடுக்குதா, நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஐஎம்சில அவங்க தயாரிக்கப்படுற விதம் வந்து அது பாரு, 2 3 எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அது அப்சார்ப்ஷன் ரேட் ஹையா இருக்கு. ஓகே, ஸோ முக்கியமா இந்த கக்குமின்னு சொல்லக்கூடிய இந்த ஹை ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்கு. இது இம்மீடியட்டா என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, உங்க லிவரை வந்து டிடாக்ஸ் பண்ணும், இன்ஃபிளமேஷனை ரிடியூஸ் பண்ணும், உங்க ஈரல்ல உள்ள நச்சுத்தன்மையை வந்து வெளியாக்கும். உங்களுக்கு வீக்கங்கள் வலிகள் எல்லாம் இருந்தாலே அது இம்மீடியட்டா குறைக்கப்படும். ஸோ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, நம்ம உடல்ல வந்து வீக்கங்கள் இருக்கிற வசி தான் வலிகள் வருது. அதாவது வீக்கங்கள்னா இன்ஃபிளமேஷன் இருக்கிற வசி தான் பெயின். பெயின் இஸ் காஸ்ட் பை த இன்ஃபிளமேஷன். வை த இன்ஃபிளமேஷன்ஸ் கம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் அப்படிதான் லிங்க் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர் ரிலேட்டட். அப்படி இருக்கும்போது நம்ம உடல்ல உள்ள வீக்கங்களை குறைக்கப்பட்டா நம்ம வலிகள் இம்மீடியட்டா குறைக்கப்படும். ஓகே, இது மட்டும் இல்ல, மெங்கோ ஜிஞ்சர். ஓகே, மெங்கோ ஜிஞ்சர் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அதுவும் நம்மளோட செரிமான தன்மையை மேல்படுத்தும், நச்சுத்தன்மையை வெளியாக்கும். அப்புறம் செஃப்ரான்ஸ் வந்து நம்ம ஈரல். ஸோ ஈரலும் சரி, நம்ம உடல்ல உள்ள ஈரலும் நம்மளோட செரிமான தன்மையோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் நம்ம ரைட்டா பாதுகாத்துக்கணும்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து மேல்படுத்திடும். ஓகேவா? ஓகே, மூணாவது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு மை பர்சனல் அலோவேராக்கு அடுத்தது பேசில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 5 விதமான துளசிகள் சேர்த்து பார்த்தோம். ஒண்ணு வந்து நம்ம ஹோலி பேசல் சொல்லுவோம், ஸ்வீட் பேசல், ஒரிஜினல் பேசல், க்ளோவ் பேசல் அண்ட் லைம் பேசல். ஸோ 5 விதமான ஒரு பேசிலுக்கே வந்து அவ்வளோ தன்மைகள் இருக்கு. இதுல 5 வகையான பேசலை மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னா இது சும்மான ஒரு இதே இல்லை. இதை நீங்க அருந்திட்டு வந்தாலே 200 வகையான நோய்கள்ல இருந்து நீங்க வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதை நானே ஷேர் பண்றேன். நான்லாம் வந்து இப்ப யாராச்சும் ஒரு சீக்கிரம் எம்மனுக்கு வந்து பேசுறாங்க, இரும்பிக்கிட்டு இல்ல காய்ச்சல் சளி, எம்மனுக்கு ஆக்சிடென்ட்லாம் இரும்பிட்டாங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு அந்த சீக்கு எனக்கு பட்டுரும். அந்த நோய் எதிர்ப்பு தன்மை அந்த எனக்கு இல்ல. ஆனா நான் அருந்திட்டு வந்துட்டு இருக்கிறதுல இருந்து என் ஆபீஸ்ல வந்து கலீக்ஸ் எல்லாம் சீக்கா அந்த மாதிரி காஃபிங் எல்லாம் போயிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ இன்ன வரைக்கும் வந்து எனக்கு இஃபெக்ட் பண்ணதே இல்லை. அவங்களாம் சீக்கா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த காய்ச்சியோ இல்ல எனக்கு அந்த பயமோ இல்ல எனக்கு அந்த இரும்போ இங்க வந்துருமோன்னு நோ, ஐ ஹவ் நெவர். இதை நடந்ததுல இருந்து ஐ ரியலி இது வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை சொல்லுவேன். ஸோ எப்படி அந்த குக்குமீன் வந்து மஞ்சள்ல இருக்கும், இதுல வந்து யூஜினால் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது வந்து முக்கியமா நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை, நம்ம நுரையீரல், யார் யாருக்கெல்லாம் அஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல உங்களால மூச்சு விட முடியல, உங்களோட ரெஸ்பிரேட்டரி வந்து உங்க லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் நுரையீரல் வந்து வீக்கமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா இதை தயவு செஞ்சு அருந்துங்க. உங்களுக்கு சைனஸ் இருந்தா கூட நீங்க லைட்டா எங்க எங்க நோஸ் பகுதி எல்லாம் நீங்க தடவிட்டு வந்தாலே உங்க சைனஸை கூட கிளியர் படுத்தும். ரெண்டாவது வந்து இதுக்கு இருக்கிற தன்மை வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை ரிடியூஸ் பண்ண. யார் யாருக்கெல்லாம்
தூங்க முடியலையோ ராத்திரி, இத 2 டிராப் போட்டுட்டு குடிங்க. குடிச்சிட்டு தூங்க பாருங்க, உங்களால தூங்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நம்ம ப்ராடக்ட் வந்து உடல் ரீதியா மட்டும் அது ஹீல் பண்ணாது, மனநிலை, மென்டல், லைக் மைண்ட், அது கூட ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ இந்த மாதிரிதான் இது வந்து உங்களோட மென்டல் கிளாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை ரிடியூஸ் பண்ணும். ஓகே. அண்ட் தென் டைஜஸ்டிவ் சிஸ்டம். எஸ், ஈவன் உங்களுக்கு கெஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா, உங்களால சாப்பிட முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது காலையில நீங்க 2 ட்ராப் போட்டு குடிச்சா கூட உங்களுக்கு அந்த வயிற்றுல உள்ள புண்ணை ஆத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவும் சரி, அலோவேராவும் சரி, நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு செரிமானம் குறைவா இருந்துச்சா, ஓகே, லெட்ஸ் சே நீங்க சாப்பிட்ட பிறகு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வயிறு ப்ளோட்டடா இருக்கு. ஓகே, ப்ளோட்டட்னா வந்து ரொம்ப காத்தா இருக்கு, வயிறு பெருசாயிருக்கு, எனக்கு வருது, எனக்கு என்னமோ ரொம்ப சாப்பிட்ட மாதிரி ஒரு, கொஞ்சம் சாப்பிட்டா கூட சில பேருக்கு ரொம்ப சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? இதுல நீங்க தவிர்க்கணுமா இருந்தாலுமே நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இத வந்து நீங்க சாப்பிட்ட பிறகு ஒரு 1 hour இல்ல 1.5 மணி நேரம் சென்று நீங்க 2 டிராப் பண்ணி குடிச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லியே தெரியும், எனக்கு செரிமானம் சீக்கிரமா நடந்துட்ட மாதிரி, இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். இது நானே சொந்தமா தான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணேன். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து இது என்ன செய்யும்னா, உங்களோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். உங்க ஸ்டமக், ஏற்கனவே நான் ஸ்லைட்ஸ் பார்க்காம தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்லைட்ஸ் பார்க்குற வச்சு சம் ரிப்பீட்டேஷன் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் த ஸ்டமக் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா, உங்க வயிற்றுல உள்ள புண்ணை வந்து ஆத்தம், ப்ளோட்டிங், ஸோ காத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே. 4வது ப்ராடக்ட் சீபாக்டான். இது ஒசோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட பர்சனல், நான் இப்ப 4 ப்ராடக்ட் நான் ஷேர் பண்ண வந்து டெய்லி யார் வேணாலும் எல்லாரும் அருந்தணும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. முக்கியமா நம்ம வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் தூக்கம் குறைவா இருக்கும். தூக்கம் குறைவா இருந்தாலே அதே வந்து நம்ம உடல்ல இருக்க நச்சுத்தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹை சான்சஸ் ஆயிரும். ஏன்னா தூக்கம் பத்தான்னா நம்மளோட ஈரலோட நச்சுத்தன்மையில விளையாக்குற ப்ரோசஸ வந்து ஸ்லோ ஆக்கிரும். ஓகே. ரெண்டாவது, அந்த மாதிரிலாம் நடக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி குறைவா இருக்கும், ஆக்சிஜன் லெவல் உடல்ல குறைவா இருக்கும். ஸோ எப்படி நம்மளுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் நம்ம கொடுக்கறது, 2 விஷயம் இருக்கு. வேணா நீங்க ஆக்சிஜன் வாட்டர் வாங்கி குடிக்கலாம், விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அவுட் சைட் த ஃபார்மசிக்கு போனீங்கன்னா ஆக்சிஜன் பாட்டில் தண்ணி இருக்கும், அதை நீங்க வாங்கி குடிக்கலாம். அது நீங்க டெய்லி வாங்கி குடிக்க முடியாது இல்லையா? இன்னொன்னு வந்து நம்ம சீபாக்டான் இம்மீடியட்டா உங்க ஆக்சிஜன் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. ஆக்சிஜன் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணும் போது உங்களோட அணுக்கள் இருக்குல்ல, உடல்ல உள்ள அணுக்கள்ல ஒரு அணுக்கள்ல அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய ஏடிபி, ஓகே, மைட்டோகாண்ட்ரியா வந்து பெர்ஃபெக்டா உங்களுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் சீபாக்டான் நீங்க அருந்தும் போது முடிஞ்ச அளவுக்கு காலையிலே குடிங்க, இல்ல மத்தியானத்துக்குள்ள குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து உங்க எனர்ஜி லெவல்ல கீப் அப் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே. இதுல வேற என்னென்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒமேகா 3, 6, 7 and 9. இந்த ஒமேகா எல்லாம் உங்க ஹார்ட்க்கு நல்லது, உங்க ஸ்கின்க்கு நல்லது, உங்களோட பிரெயின் ஹெல்த்க்கு நல்லது. முக்கியமா பாத்தீங்கன்னா மீன் வெளியே இருக்கு. யாருக்காச்சும் கொலஸ்ட்ரால் ஹையா இருந்தா, ஹார்ட் ப்ராப்ளமா, உடனே ஃபிஷ் ஆயில், ஃபிஷ் காட் ஆயில் அப்படிதான் சொல்லுவாங்க பாருங்க. ஆனா அதோட நம்மளோட சீபக்தன் இன்னும் வெரி குட் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒமேகா 7 இருக்கு. மீன் நிலை ஒமேகா 7ஏ இல்ல. இந்த ஒமேகா 7 வந்து நம்ம ஸ்கின் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லது. யார் யாருக்கு இந்த எக்ஸிமா இருக்கோ, சோரியாசிஸ் இருக்கோ, ஸ்கின் அலர்ஜிக் இருக்கு, இல்ல அவங்களுக்கு ரிங்கிள் ஃபேஸ்ல நிறைய இருக்கு, பிக்மெண்டேஷன் ஹையா இருக்குன்னா நீங்க அதை குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு ஸ்கின் க்ளோவிங்கா இருக்கும், பிக்மெண்டேஷன் குறைக்கப்படும், உங்களோட அந்த எக்ஸிமா, அந்த ஸ்கின் அலர்ஜிக் எல்லாமே குறையும். நீங்க குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹை கண்டென்ட் ஆஃப் வைட்டமின் சி இதுல இருக்குங்க. ஒரு ஆரஞ்சோட இதுல 10 மடங்கு கூட வைட்டமின் சி இருக்கு. வைட்டமின் இ, வைட்டமின் இயும் ஆன்டி ஆக்சிடென்ட், ஹேர் க்ரோத்க்கு எல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே. அண்ட் ஆல்சோ இதுல வைட்டமின் கே இருக்கு. முக்கியமா வந்து சப்போர்ட் செல் ரீஜெனரேஷன். வைட்டமின் பி
ஓகே, வைட்டமின் B9 இதுல இருக்கு. யூஸ்வலி இட்ஸ் ஃபாலேட் சொல்லுவோம், இல்ல மெத்தால் ஃபாலேட் சொல்லுவோம். இதுல மெத்தால் ஃபாலேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூ செல் ரீப்ரொடக்ஷன். அண்ட் முக்கியமா எந்தெந்த செல் எல்லாம் டர்னிங் டு உங்க உடல்ல இன்கேஸ் ஒரு எனி செல் இஸ் க்ரோவிங் இன் டு கேன்சரஸ் செல் வச்சுக்கோங்க, இந்த மெத்தால் ஃபாலேட் மட்டும்தான் வந்து அந்த ப்ரொக்ரெஷன் ஆஃப் த கேன்சர் செல்லை ஸ்டாப் பண்ணிட்டு நார்மல் செல்லை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் வந்து வி ஹேவ் சம் டைம் லேட்டர் மிஸ்டர் மூர்த்தி ஷேர் பண்ணும் போதே நீங்க தெரியும், கேன்சர் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ சப்போர்ட் ஃபார் அந்த செல் ரீஜெனரேஷன், புது புது செல்ல புதுமையா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த சீபக்தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கட் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும், லிவர் ஹெல்த் நல்லது, உங்க ஈரலை பாதுகாப்போம். எனர்ஜி பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ இதுதான் வந்து நம்ம சீபக்தான் ஓட மகிமை. இன்னொன்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த சீபக்தான் இஸ் வெரி குட். அந்த அது என்ன செய்யும்னா நம்ம கிட்னில இருக்கிற ஃபில்டரேஷன் செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணும், முக்கியமா நம்மளோட சீபக்தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விஜய் சார். விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஐஎம்சில ஜாயின் பண்ணி ஹை சுகர் லெவல் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இதுல அலோவேரா இருக்கு, பாவக்காய் இருக்கு. விஜய் சார் வந்து அது ஒரு டைப் ஆஃப் ஹெர்பல் வுட் அண்ட் ஆல்சோ கீலாய், அது ஒரு வுட். அதனால நீங்க குடிக்கும் போது ஒரு வுட்டி டேஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த விஜய் சார். ஸோ இம்மீடியட்ல இது என்ன பண்ணும்னா உங்களோட ஈரல் லிவர் டிடாக்சிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களை பென்க்ரியஸ் இருக்குல்ல, பென்க்ரியஸ் தானே வந்து சுகர் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும், அதை சப்போர்ட் பண்ணும். தட் மீன்ஸ் உங்க பென்க்ரியஸ் ரிப்பேர் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். அப்புறம் உங்க பென்க்ரியஸ் வந்து வீக்கம் அடைஞ்ச வசி தான், இன்ஃப்ளமேஷன் இருக்கிற வசி தான் அது வேலை செய்யாம போகுது இல்லையா, அதை மறுபடியும் சரிப்படுத்தி உங்களோட சுகர் லெவலை கீழே இறக்கி கொண்டு வரும். சோ நீங்க திருப்பி கேட்கலாம், பாவக்காய் தானே, நான் வீட்டுல கூட தான் அரைச்சு கொடுப்பேன், பிளெண்டர்ல பண்ணி கொடுப்பேன். எஸ், யூ கேன் டூ. அகெயின் நான் சொன்ன மாதிரி ஆயுர்வேதால எதெல்லாம் ரைட்டான பொசிஷன் கம்போசிஷன்ல வந்து அதை மிக்ஸ் பண்ணி அந்த பியோர் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஒரு ஒரு ஹெர்ப்ஸ்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை ரைட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணி குடிக்கிற தன்மை வந்து அது டிஃப்ரெண்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க கிளினிக் போனா டாக்டர் மருந்து கொடுப்பாங்க இல்லையா, உங்களுக்கு சளி காய்ச்ச இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் சளி காய்ச்ச தான், சிம்டம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஆனா டாக்டர் மேபி ஒரே மருந்து கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் டோசேஜ்ல இருக்கும். இல்ல சில மருந்து சேமா இருக்கும், ஒரு மருந்து டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் டோசேஜ்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் நான் அதுதான் சொல்ல வரேன். ஸோ very high good quality, premium quality and very effective is our IMC products. Okay, next வந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கா, உங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க 20% 30% பிளாக் உங்க ஹார்ட்ல ஆரம்பிச்சிருச்சு, நீங்க இப்ப ஆஸ்பிரின் எடுக்கணும், இல்ல எனி கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் நீங்க எடுக்கலன்னா அப்புறம் நீங்க ஸ்டாண்ட் வைக்கணும், அந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்களா? இல்ல உங்க நார்மல் ரிப்போர்ட்லயே வந்து உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் வந்து ஹைல இருக்கா, இல்ல ட்ரைகிளிசரால் வந்து ஹையா இருக்கப்பட்டுச்சுன்னா Arjuna is the best thing to take for your heart health. Even your heart muscles உங்களுக்கு வீக்கா இருக்கா, யாரெல்லாம் என்டியோகிராம் செஞ்சீங்கன்னா வந்து ஹார்ட் மசிலோட வீக்கா இருக்கா இல்லையான்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் ஏட்ரியம் எல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி குட் மூலிகை சொல்லுவேன். ஏன்னா அர்ஜுனா வந்து உங்க ஹார்ட் ஹெல்த், அங்க இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்த வந்து ரொம்ப உதவி செய்யும். அப்புறம் அதே மாதிரி ஜாகரி வந்து நேச்சுரல் மினரல். ஜாகரி வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் தான். ஓகே, என்ன இருந்தாலும் அது சுகர் தான், ஆனா அது ஒரு நேச்சுரல் சுகர் இருக்கிற வசி. அதுல சுகர் மட்டும் இல்லாம நிறைய மினரல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல இருக்கு. ரெண்டாவது வந்து பிளாக் கிரேப், கருப்பு கிரேப். கருப்பு கிரேப்ல என்னன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹை என்டாய் ஆக்சிடென்ட் இருக்கு. ஒரு ஹை என்டாய் ஆக்சிடென்ட் இருக்கும் போல உங்க உடல்ல இருக்கிற ஃப்ரீ ரெடிக்கல், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரெடிக்கல் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அவங்க உடல்ல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து உங்களோட சீக்கிரமா வந்து உங்க ஏஜிங், ஓகே, ஏஜிங் ஆக்குறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து உங்களுடைய ஹார்ட்டை பாதுகாத்து யூ வில் லுக் ஆல்சோ பிட் யங்கர். ஓகே, பிளட் சர்க்குலேஷன்லாம் பேசிக்கலி பிளட் சர்க்குலேஷன் உங்க உடல்ல நல்லா இருந்தாலே யூ கேன் ப்ரிவென்ட் ஃப்ரம் ஏஜிங் ஃபாஸ்ட்.
prevent from aging fast. நீங்க சீக்கிரமா வந்து ஓலா பழுக்காம it will progress slowly. Okay, so ஏற்கனவே சொன்ன மாதிரி enhance blood purification, உங்க blood purify பண்ணும். Improve oxygen level. Always remember your lungs and your heart, நுரையீரலும் சரி உங்களோட இருதயமும் சரி ரெண்டுமே வந்து ஒரு ஆக்சிஜனை வந்து அதை வந்து மேக்சிமம் உங்க உடல் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து அதுதான் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கீ ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம முதல் பார்த்தது வந்து அலோவேரா, அப்புறம் டர்மரிக், பேசில், சீபக்டான், விஜயசார் as well as அர்ஜுனா. உங்களுக்கு யாராச்சும் இந்த ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு யூ கேன் ஆஸ்க் மீ. ஏன்னா நெக்ஸ்ட் செஷன் வந்து மிஸ்டர் மூர்த்தி வந்து நம்ம கூட மார்க்கெட்டிங் பிளான் பத்தி ஷேர் பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா சோஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல?